பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 500வது எபிசோட் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கு. இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். ஐசாயா சாப்டர் 60 verse 22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். The smallest one will become 1,000 and the least one a mighty nation. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல அநேக வாட்டி உங்களை சொல்லியிருப்பாங்க, நீ ரொம்ப சின்ன பையன், நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உன்னாலலாம் இதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய சமயம் உங்களை மட்டம் தட்டி பேசியிருப்பாங்க. அப்படிதானே? கர்த்தருக்காக நீங்க எழும்பி பிரகாசிக்கணும்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிற, உனக்கு இதெல்லாம் தெரியாது, உன்னாலலாம் இதை செய்ய முடியாது ஊழியத்தை அப்படின்னு சொல்லி உங்களை ஏளனமா நினைப்பாங்க. உங்களை எந்த காரியமுமே செய்ய விட மாட்டாங்க. வேதவசனம் சொல்கிறது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தர் அவர்களை தான் தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரை விட சிறியவர்களாக இருக்கிற உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு தேசத்தையே அசைக்க போகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறார். உங்க மேல அதிகமான அன்பு வைத்திருக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதனால மனுஷங்க இப்படி கூறுகிற வார்த்தைகளை கேட்டு நீங்க சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க மூலமாக கர்த்தர் இந்த தேசத்தையே அசைக்க போகிறார். நீங்க அநேகரை ஏசப்பாவுக்காக எழுப்ப போகிறீங்க. அநேக ஆத்துமாக்களை நீங்க ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த போகிறீங்க. அநேக ஊழியர்களை எழுப்புகிறதற்கும் கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார். உங்க மூலமாக தேசம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகின்றது. அதனால உங்களை நீங்க குறைச்சி எடை போடாதீங்க. கர்த்தர் உங்க மேல திட்டம் வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்துவார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா, மனுஷங்க எல்லாரும் ஆண்டவரே புறக்கணித்தாங்க, ஏளனமா பேசினாங்க. ஆண்டவரே, இவங்களை கொண்டா ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிலாம் ஆண்டவரே நிறைய சமயம் இப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆண்டவரே, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே ஏசப்பா மனமுடைந்து போயிருக்கிறாங்க. நீங்க பிள்ளைங்களை தேற்றுங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்க மேல ஆண்டவரே நீங்க அன்பாக இருக்கிறீங்க. பிள்ளைங்களுக்கு திட்டம் வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, பிள்ளைங்களை கொண்டு ஆண்டவரே தேசத்துல ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குங்கப்பா. நீங்க அப்படியே செய்ய போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏசப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த தேசத்துக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார். அவர் உங்களோட கூட இருக்கிறார். உங்களை கொண்டு பயன்படுத்துவார். God bless you. Have a blessed day.